உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆகும். என் செவி கேட்க நீ சொன்னபடி உனக்கு நடக்கும். இதான் பைபிள் சொல்லுது. அதனால தான் என்ன சொல்கிறோம், வாயில் திறந்து என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன்னை பக்தியுள்ளவன் என்று எண்ணி தன்னுடைய நாவை அடக்காமல் போனால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். யார் சொன்னது? இயேசுநாதருடைய சொந்த தம்பி ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் யாக்கோபு, ஜேம்ஸ் இங்கிலீஷில். அவர் சொல்லியிருக்காருங்க, அவர் எழுதி கொடுத்துருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே போய் அவரை எழுத வச்சிருக்கார். அதனால் வீட்டில் எப்படி பேசிக்கிட்டாங்களோ தெரியல. மூத்த அண்ணே இயேசுநாதர், அவர் ஒரு மாதிரி பேசியிருப்பார். அடுத்தது கொஞ்சம் பேர், 4 பேர் எழுதியிருக்கு. அவங்களாம் என்ன பேசுனாங்களோ தெரியல. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நிறையா இருந்திருக்காங்க அந்த வீட்டில். அதெல்லாம் என்ன பேசிச்சோ தெரியல மரியம்மா வீட்டில். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், டே எல்லோரும் பேசுகிறீங்க, பேசுகிறத குறித்து கவனமாக இரு, சும்மா பக்தி வேஷம் போடாதடா, நீ என்ன பேசுகிறங்கிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார், அதன்படியே உனக்கு செய்வார், அதனால் எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பார். அதை கேட்டுட்டு தான் இந்த யாக்கோபு எழுதி வச்சுருக்கார். யாக்கோபு என்ன எழுதினாலும் கவனமாக இருக்கணும். தெரியுதா? ஓகே, ஒரு பாட்டு பாடலாம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. தினம் காலையில் ஒரு தடவை எந்திரிச்சோன்னு அந்த பாட்டை பாடி பாருங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு. உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாமல் இருப்பார். ஒரு நாளும் உங்களை கைவிடாத கர்த்தர். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். விசுவாசத்தை நம் வாயை திறந்து நாம் அறிக்கை பண்ண வேண்டும். பைபிளில் சொல்லியிருக்கு, நீ என் செவி கேட்க நீ சொன்னதன்படி உனக்கு ஆகும். அதனால் எப்பையும் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டேன், பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தேன், இயேசு மட்டுமே ஆண்டவர் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அவர் உலக இரட்சகர் என்றும் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். நானாக மனமுவந்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தர் என்னை நீதிமானாக ஆக்கிவிட்டார். பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு. இது ஒரு கிஃப்ட். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் இந்த கிஃப்டை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் நான் எதையெல்லாம் கேட்பேனோ அதையெல்லாம் அவர் எனக்கு கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நான் எதை கேட்டாலும் அதை நான் பெற்றுக்கொள்வேன். அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் ஆகிய எல்லாருடைய முழங்காலும் இவருடைய நாமத்திற்கு முன்பாக முடங்கும். பரிசுத்த வேதாகமம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டி புத்தகம். அதில் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும், அவர் கொடுத்திருக்கிற எல்லா பிராமிசஸையும் என்னால் சுதந்தரிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக செய்து முடித்திருக்கிற எல்லா தியாகங்களையும் நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்காக ஒரே வழி, தேவன் கொடுத்திருக்கிற ஒரே வழி சிலுவை வழி மட்டுமே. இதை நான் நன்றாக அறிவேன். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே நான் பாவி இல்லை, நான் தூசி இல்லை, நான் குப்பை இல்லை, நான் உதவாக்கரை இல்லை. நான் ஒரு விசுவாசி. நான் தேவனுக்கு சொந்தம். வேத வசனங்களை கேட்க கேட்க எனக்குள்ளே விசுவாசம் வளரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே வசனங்களை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். விசுவாசத்தோடு நான் வேத வசனங்களை பேசி ஆவி மண்டலத்திலே அதை அனுப்பும்போது ஆவியும் ஜீவனுமான அந்த வசனங்கள் நான் அனுப்புகிற எந்த வேலையையும் செய்து முடிக்கும். பைபிள் அப்படி சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அது வெறுமையாக ஒரு நாளும் திரும்பாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பேசினால் அந்த பிரச்சனைகள் மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவரகமான விசுவாசம் எனக்கு உண்டு.
என் விசுவாசத்தை நான் வளர்ப்பேன். நான் பேசுவேன், மலைகள் போகும். என்னுடைய வாழ்க்கையிலே என்னை முன்னேற விடாமல் தடை செய்கிற எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போ. என்னுடைய பொருளாதார வளர்ச்சியை, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, என் குடும்ப வளர்ச்சியை தடை செய்கிற எல்லா பிசாசையும் இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறேன், கட்டுகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். என்னை விட்டு போ. என்னை தொடுவதற்கு பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. எப்போதும் நான் தேவ சிந்தையுடன் நடந்து கொள்வேன். பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் நான் என்னை விலக்கி காத்து கொள்ளுவேன். கர்த்தருக்கே முதலிடம். தேவனை விட்டு என்னை விலகச் செய்கிற எல்லா காரியங்களையும் நான் வெறுக்கிறேன். பொல்லாத மனிதர்களோடு ஐக்கியம் வைக்க மாட்டேன். இயேசுவே என்னுடைய உற்ற நண்பர். எனக்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். நான் நியாயமாக கேட்கிற எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார். அநியாயமாக நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு கொடுக்க மாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே அநியாயமான காரியங்களில் தலையிட மாட்டேன், அதை கேட்க மாட்டேன். நியாயமானதை மட்டும் கேட்பேன், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். பொய், பொரணி, கோள் சொல்லுதல், பயம், அவிசுவாசம், கெட்ட வார்த்தை, ஏமாற்றுதல், வஞ்சனை செய்தல், திருடுதல், சண்டை போடுதல், கெட்ட நடத்தைகள் ஆகிய யாவற்றையும் நான் வெறுக்கிறேன். நான் முற்றிலும் வெறுக்கிறேன். இவை என்னை அணுகுவதற்கு நான் விடமாட்டேன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்வேன். என்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி என்னை அடக்குவேன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவ விருப்பம் மட்டும் செய்வேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன். அவர்களை நேசிப்பேன். எதிர்த்து பேச மாட்டேன். வயதான பெற்றோரை கனம் பண்ணுவேன். அவர்களை உதாசீனம் பண்ண மாட்டேன். அவர்களை கடைசி வரை காப்பாற்றுவேன். என் பெற்றோருடைய ஆஸ்தியை நான் கொள்ளையடிக்க மாட்டேன். விரயம் செய்ய மாட்டேன். வீண் செலவு செய்ய மாட்டேன். என் பெற்றோருடைய பணத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களை தெருவிலே இறக்கிவிட மாட்டேன். அப்படி செய்தால் என் பிள்ளைகள் என்னை வெளியே துரத்தி விடுவார்கள் என்பதை நான் அறிவேன். ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் நான் நடந்து கொள்ளுவேன். நேர்மையாக வேலை செய்து பணத்தை சம்பாதிப்பேன். வீண் செலவு செய்ய மாட்டேன். சோம்பேறி வாழ்வு வாழ மாட்டேன். வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே, சாப்பிட்டு கொண்டே, தூங்கிக் கொண்டே, ஊர் சுற்றி கொண்டே இருக்க மாட்டேன். வெட்டி வாழ்வு வாழ மாட்டேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பேன். அப்படி செய்யும்போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் கடன் வாங்குவதில்லை. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். என் வாழ்க்கையில் முன்னேறுவேன். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் தரித்திரத்தையும் பிசாசின் தொல்லைகளையும் கவலைகளையும் கேவலங்களையும் வலிகளையும் மனவேதனைகளையும் மனக்கலக்கங்களையும் மனக்குழப்பங்களையும்
என் சார்பிலே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அவர் என்னுடைய சப்ஸ்டிடியூட், என்னுடைய பதிலாள். எனக்கு பதிலாக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே அக்கிரமங்களை, பாவங்களை, அவற்றால் வருகிற பலன்களை நான் சுமக்க வேண்டியது இல்லை. அவர் சுமந்ததை நான் சுமக்க மாட்டேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துரத்துகிறேன், கட்டுகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா.